ரீ ரிலீஸ்னா இப்படி இருக்கணும். அந்த காலத்திலே ஒரு புதுமுக இயக்குனர் நம்பி ஒரு பெரிய பொருட்கள் எடுக்கப்பட்ட படம்னா அது இந்த கேப்டன் பிரபாகரன் தான். இந்த வீடியோ மறக்காம சேவ் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய 100வது படமான கேப்டன் பிரபாகரன் இந்த படத்தின் மூலயமா இருந்து தான் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அழைக்கப்பட்டார். ஏன்னா இந்த படம் அவ்வளோ ஸ்பெஷல். ஏன்னா இந்த படத்தினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? ஹீரோ இன்ட்ரடக்ஷனே லிட்டரலி ஒரு 30 நிமிஷம் கழிச்சு தான் அவர் இன்ட்ரோவே ஆவார். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வில்லனை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அதுவும் சாதா வில்லன்லாம் ஒரு முரட்டு வில்லன் மன்சூர் அலிகாந்த். அவர் வந்து வீரபத்ரன் அப்படின்ற கேரக்டரில் வருவார். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உண்மையாகவே இப்படிலாம் ஒரு படம் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி எனக்கு மெய்சிலிருக்க வச்ச படம்னு சொல்லலாம். ஏன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு வந்த பசங்களை நம்பி எடுக்கப்பட்ட படம். நிறைய பேர் அதுவும் முக்கியமாக அவங்களுடைய கெரியரோட உச்சம், அதாவது 100வது படத்தில் யாருமே இந்த மாதிரி ஒரு நம்பி கொடுக்க மாட்டாங்க. பொதுவாகவே 100வது படம்னா சக்ஸஸ் இருக்காதுன்றது தான் ஒரு கருத்து இருக்கும். ஏன்னா இது ரஜினிக்கும் சரி கமலுக்கும் சரி இவங்க 2 பேருக்கும் 100வது படம் பெருசாக ஹிட் அடிக்கலாம். ஆனால் ஒரே ஹிட் அடித்த படம்னா அது விஜயகாந்தோடைய கேப்டன் பிரபாகரன் தான். ஏன்னா அந்த படம் வந்து பயங்கரமாக ஓடிச்சு, சூப்பர் டூப்பராக ஓடிச்சு. ஏன்னா படத்தில் வந்து கதை அப்படி, அதுவும் கிளைமேக்ஸில் வர அந்த ஸ்டண்ட்டு, அப்புறம் அந்த கோர்ட் ரூம் ட்ராமாவாக இருக்கட்டும் செம்மையாக பிச்சுக்கிட்டு போச்சு. அது மட்டும் இல்லாமல் சமுதாய ரீதியாகவும் கருத்தியல் ரீதியாகவும் இந்த படம் ரொம்பவே பேசப்பட்டது. முக்கியமாக அந்த டைமில் பீக்கில் இருந்த வீரப்பனை பற்றி காட்டப்பட்ட ஒரு படமாகவும் இந்த படம் அமைஞ்சது. அண்ட் இந்த படத்தில் வர இளையராஜா அவர்களுடைய பின்னணி இசை, முக்கியமாக சாங்ஸ் ஆட்டமா தேரோட்டமா இந்த பாட்டு ஒலிக்காத இடங்களே கிடையாது. ஸோ அந்தளவுக்கு படம் சூப்பராகவே இருந்தது தான் சொல்லியாகணும். முக்கியமாக இப்போது ரீடெஃபினேஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா 4Kல. ஸோ அது எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 4Kல மேக்ஸிமம் வந்து அந்த அவுட்டை கொண்டு வந்திருக்காங்க. என்ன அந்த சைடில் மட்டும் அந்த ஸ்லைட்டாக அந்த பிளாக் அவுட் வந்து ஒரு மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் வந்து சவுண்டு ஒரு சில இடங்களில் ஏறி இறங்குது. மற்றபடி எனக்கு ரொம்பவே பிடிச்சது. அதுவும் இந்த படத்தை பார்க்காதவங்க போய் திடீர்னு தேட்டரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு இந்த படம் ரொம்பவே ஒரு தரமான படம். ஸோ மஸ்ட் வாட்ச் இன் தியேட்டர்ஸ். ஸோ இந்த மாதிரியான மூவி ரெக்கமெண்டேஷனுக்கும் மூவி ரிவ்யூஸ்க்கும் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.